70 சீட்டுக்கு மேல தாவேகா தரேன்னு சொல்லியும் காங்கிரஸ் திரும்பவும் வந்து திமுகவுலயே கூட்டணி வச்சிருக்காங்க. எதனால வந்து காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியை விட்டு வெளியே வரமாட்டாங்க? இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல தாவேகாவுக்கு இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி பயங்கரமான ஒரு அடியா இருக்குமா? மாநிலங்களவை தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட். சோ யாரெல்லாம் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க, அதுல திமுகவுல எத்தனை பேரு, அதிமுகவுல எத்தனை பேரு, முதல் முறையா தேமுதிக வந்து டெல்லிக்கு போக போறாங்க, யார அனுப்ப போறாங்க? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ரொம்பவே இழுபறியா போயிட்டு இருந்துச்சு. அத பத்தி ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல வந்து காங்கிரஸ் என்ன மாதிரியான ஒரு டிமாண்ட் வச்சாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒரு 41 சீட்டு வேணும், அது மட்டும் இல்லாம ஒரு ராஜ்யசபா சீட் வேணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறமா ஆட்சியிலையும் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில பங்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்ல, நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் நீங்க கேட்கணும், அப்படி கேட்கறதா இருந்தா கூட்டணியில இருங்க, இல்லனா கூட்டணி விட்டு போயிருங்க, எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் கம்மி பண்ணி 35 கேட்டாங்க. அதுக்கப்புறமா 30வது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா டிஎம்கே சைடுல இருந்து ஸ்ட்ராங்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, போன தடவை வந்து நாங்க 25 கொடுத்தோம், சோ அதை வேணா 2 அதிகமாக்கி 27 வேணா தர்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நேத்து நைட் என்னாச்சு அப்படின்னா, டிஎம்கேவும் காங்கிரஸும் கடைசியா பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு காங்கிரஸ்க்கு வந்து 28 சீட்டு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ராஜ்யசபா சீட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு தக் ஒன்னு பண்ணாங்க. அது சோசியல் மீடியால இப்ப ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. போகும்போது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி காட்டிட்டு போயிருந்தாரு. அது சோசியல் மீடியால இப்ப ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அது வந்து காங்கிரஸும் திமுகவுடைய அந்த கூட்டணி பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல வராரா, இல்ல 2026 சட்டமன்ற தேர்தல்ல திரும்பவும் திமுக தான் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இதான்னு தெரியல. ஆனா அது அந்த மாதிரி தான் அவர் வந்து ஒரு கையை வந்து அசைச்சிட்டு போயிருந்தாரு. இப்போ திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில வச்சதுனால தாவேகா வந்து கொஞ்சம் அப்செட்ல இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ராஜ்மோகன் அவர்கள் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, அவர் வரப்போறாரு, இவர் வரப்போறாரு, அவர் இவரையும் கூட்டிட்டு வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நெஞ்ச பேசாடா பேசுனீங்க, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசினது இருந்துச்சு. அவங்க 70 சீட்டு கொடுக்க தயாரா இருக்காங்க. ஆனா டிஎம்கே கிட்ட இவங்க வந்து 41 சீட்டுக்கே வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பேசாம டிவிகே கூட கூட்டணி வச்சிருக்கலாமே, எதுக்காக அவங்க திரும்பவும் போய் டிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம் பண்ணிருக்காங்க. திமுகவும் காங்கிரஸும் இதோட 4வது முறையா வந்து கூட்டணி வைக்கிறாங்க. இது தமிழக அரசியல்லையே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா இருக்கு. இதுக்கு முன்னாடி 3 முறை இருந்தப்ப காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். 2019 வந்து திமுக சைடுல இருந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 சீட்டு கொடுத்தாங்க. அதுல காங்கிரஸ் வந்து 8 இடங்களை ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா 2021 சட்டமன்ற தேர்தல்ல 25 சீட்டு கொடுத்தாங்க. அதுல 18 இடங்களை வந்து ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமா 2024ல வந்து 9 சீட்டு கொடுத்தாங்க. 9லயுமே வந்து ஜெயிச்சிட்டாங்க. இந்த ஒரு வெற்றியால தான் வந்து காங்கிரஸ் வந்து 41 சீட்டு கேட்டு வந்து டிமாண்ட் பண்ணாங்க. ஆனா ஒரு விஷயம் காங்கிரஸ் வந்து யோசிச்சு பார்க்கணும், இவங்க இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்துட்டு திமுக தான். அதனாலதான் வந்து அவங்க நாங்க என்ன கொடுக்கறோமோ அதை வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுல டிஎம்கே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இன்னொரு விஷயம், டிஎம்கே ஓட எதிரியும் வந்து பாஜக தான், காங்கிரஸோட எதிரியும் வந்து பாஜக தான். இப்ப டிவிகே கூட போய் காங்கிரஸ் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு அரசியல் அனுபவம் கிடையாது, அவங்க சைடுல எந்த ஒரு பலமுமே கிடையாது. அங்க போய் நம்ம தோத்து போறதை விட ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க திமுக உடைய நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப மாநிலங்களவை தேர்தல் அது வந்து ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. இதுக்கான வேட்புமனு தாக்கலை வந்து பிப்ரவரி 26ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு மார்ச் 5ஆம் தேதியோட முடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதுவரைக்கும் மொத்தம் 6 இடங்களுக்கு வந்து 6 பேர் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதுல டிஎம்கே சைடுல இருந்து யாரெல்லாம் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி சிவா அவர்கள் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா டிஎம்கே ஓட கூட்டணியில இருக்க தேமுதிகல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேமலதா அவரோட தம்பியான எல்கே சுதீஷ் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா காங்கிரஸ்ல இருந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்டோபர் திலக் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது வந்து திமுக சைடுல 4 பேர் இருக்காங்க. ஏடிஎம்கே சைடு அப்படியே வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம் தம்பித்துரை அவர் இருக்காரு. இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ்னு சொல்லிட்டு 6 பேர் வந்து இந்த வேட்புமனு தாக்கல் வந்து செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல டெல்லிக்கு மொத்தம் எத்தனை இடங்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 இடங்கள். அது எல்லாத்துக்கும் வந்து ஒரே நேரத்துல வந்து இந்த எலெக்ஷன், இந்த ராஜ்யசபா எலெக்ஷன்ங்கிறது நடக்காது.
கிடையாது. 6 பேரை மட்டும்தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இது வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். அதுக்கான முதல் கட்டம் தான் இந்த 6 இடங்கள். சப்போஸ் இது வந்து இன்னைக்கு ஈவினிங்கோட இந்த வேட்புமனு தாக்கல் வந்து முடியுது. இந்த 6 பேர் இல்லாம வேற யாரும் விண்ணப்பிக்கல அப்படின்னா மார்ச் 16ஆம் தேதி நடக்கிற இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் வந்து எந்த ஒரு போட்டியுமே இல்லாம இவங்க 6 பேருமே வின் பண்ணதா அறிவிச்சிருவாங்க. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு ஈவினிங்குள்ள வேற யாராவது வேட்புமனு தாக்கல் செய்வாங்களா அப்படிங்கறத. இந்த 6 பேரை பத்தி நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா தெரிஞ்சுக்கலாம். இவங்க யாரு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் திருச்சி சிவா. இவர் வந்து பார்லிமெண்டோட ஒரு பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து 4 முறை வந்து எம்பியா இருக்காரு. அது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ல இங்கிலீஷ்ல பேசுறதா இருக்கட்டும் இல்ல ஹிந்தியில பேசுறதா இருக்கட்டும் தமிழக உரிமைகளுக்காக அவர் பயங்கரமா பேசுவாரு. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருநங்கைகளோட உரிமைக்காக இவர் வந்து ஒரு மசோதாவே வந்து உருவாக்கி இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பேராசிரியர். அது மட்டும் இல்லாம செய்தி தொடர்பாளர். இவர் நிறைய டிவில வந்து நிறைய டிபேட்ல எல்லாம் வந்து சும்மா ஏனோ தானோலாம் பேச மாட்டாரு. ஒரு டேட்டாவோட வந்து பேசக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஆளு அப்படின்னே வந்து சொல்லலாம். அன்புமணி ராமதாஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பாமக கட்சியில இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருந்தாரு. இவர் வந்து இப்ப அதிமுகவோட கூட்டணியில இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன மாதிரியான பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னா இவரை வந்து நம்ம எம்பியா நிக்க வச்சோம் அப்படின்னா வட தமிழகத்துல இருக்க எல்லா ஓட்டுமே நம்ம பக்கம் இழுத்தரலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து அவரை வந்து நிறுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா வரலாறு காணாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் வந்து தேமுதிக வந்து இதுவரைக்கும் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து 2005ல கட்சி ஆரம்பிச்சாங்க. இதுவரைக்கும் யாருமே வந்து டெல்லிக்கு நாடாளுமன்ற பக்கமே போனதே இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த முறை வந்து பிரேமலதா வந்து அவங்களோட தம்பியான எல்கே சுதீஷ் அவரை வந்து எம்பியா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் யாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சினிமால நிறைய விஜயகாந்த் அவர்களோட படத்தெல்லாம் வந்து தயாரிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தான் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. இவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் நிறைய முறை தோத்து இருந்தாலும் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து நிறுத்தியிருக்காங்க. காங்கிரஸ் சைடு யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர் திலக். இவர் வந்து நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் வந்து காங்கிரஸோட ஒரு இளைய தலைமுறை அப்படின்னே சொல்லலாம். ராகுல் காந்திக்கு இவர் வந்து ரொம்பவே நெருக்கமானவர். இவர் நிறைய முறை தோத்து இருந்தாலும் இவரோட களப்பணி வந்து ரொம்பவே பிடிச்சதுனால ராகுல் காந்தி அவர்கள் வந்து இவங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா எம் தம்பிதுரை. அவர் வந்து 1980ல இருந்தே வந்து அதிமுகவுல கொடி கட்டி பறந்தவர். எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்போ இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே விசுவாசமா இருந்தவர். இவர் வந்து 6 முறை வந்து எம்பியா இருந்திருக்காரு. சோ இவங்க எல்லாரும் தான் வந்து இருக்கிற இந்த 6 இடங்களுக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. வேற யாராவது வேட்புமனு தாக்கல் செய்வாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியால தாவேகாவுக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல பயங்கரமான அடியா இருக்குமா? திமுகவுக்கு காங்கிரஸால பலமா இல்ல காங்கிரஸால திமுகவுக்கு பலமா? இத பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.